ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், போன வீடியோவில் செக்ஷன் 40A9 வரைக்கும் பார்த்தோம். இந்த வீடியோவில் ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டிசலவன்ஸ் செக்ஷன் பார்க்க போகிறோம். செக்ஷன் 43B. இந்த 43Bங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். இது நமக்கு இன்கம் டேக்ஸ்லாம் இல்லை, நிறைய இடத்துல சப்ஜெக்ட் டு 43B, அக்கார்டன்ஸ் டு 43Bங்கிற நிறைய வேர்ட் நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க. அந்த 43Bயில் வந்து நம்ம என்ன சிஸ்டம் ஃபாலோ பண்ணணுங்கிறத பேஸ் பண்ணி தான் நமக்கு இன்கம் டேக்ஸ் பெனிஃபிட் கொடுக்குறாங்க. அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிசலவன்ஸ் ஆஃப் அன்பெய்டு லைபிலிட்டி. அன்பெய்டு லைபிலிட்டின்னு சொல்லிட்டாலே என்ன சொல்ல வராங்கன்னா அவுட்ஸ்டாண்டிங், அக்ரூவ்டு அப்படிங்கிற வேர்ட்ஸ் நீங்கள் அக்கௌண்ட்ஸில் பார்த்துருப்பீங்க. ஃபைனல் அக்கௌண்ட்ஸில் அவுட்ஸ்டாண்டிங்னா நம்ம இன்னும் கட்ட வேண்டியது இருக்குது, அக்ரூவ்ட்னா இன்னும் வர வேண்டியது இருக்குது. அதுக்கு மீனிங் என்ன? கேஷ் நம்ம கைக்கு இன்னும் வரலை, கையை விட்டு போகலை. அப்படி இருக்கிற பேசிஸ் தான் அன்பெய்டு லைபிலிட்டி. அந்த அன்பெய்டு லைபிலிட்டிங்கிறத வந்து அக்கௌண்ட்ஸில் பேசிஸ் கேட்டிங்கன்னா அக்ரூவல் பேசிஸ்ன்னு சொல்லுவாங்க. சிஸ்டம் என்னன்னு பார்த்தோம்னா மெர்கன்டைல் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. அந்த மெர்கன்டைல் சிஸ்டமில் வந்து அசசி வந்து புக்ஸை மெயின்டைன் பண்ணியிருக்கணும். பண்ணாதான் இந்த டிசலவன்ட்லேருந்து தப்பிக்க முடியும். பண்ணலைன்னா இந்த டிசலவன்ஸ் நடக்கும். ஃபாலோயிங் எக்ஸ்பென்ஸ் ஆர் ஷுட் பி பேமெண்ட் பேசிஸ். பேமெண்ட் பேசிஸ்னா ரிசிப்ட் பேசிஸ். நம்ம எப்போ பே பண்ணுறோமோ அப்போ தான் அந்த டிடக்ஷனை க்ளைம் பண்ண முடியும். நான் பே பண்ணிடுவேன் அப்படின்னு சொன்னால் அது டிடக்ஷனாக இந்த வருஷம் க்ளைம் பண்ண முடியாது. எப்போ பண்ணுறியோ அப்போ க்ளைம் பண்ணிக்கோ, அதான் ரூல். ஆன் பேமெண்ட் பேசிஸ் பே பண்ணால் மட்டும்தான் 43Bயில் டிசலவன்ஸ்லேருந்து தப்பிக்க முடியும். இதில் பார்த்தீங்கன்னா அடுத்து அதில் என்னென்ன சம்னு பார்த்தீங்கன்னா டேக்ஸு, டியூட்டி, செஸ்ஸு, ஃபீ, இன்ட்ரெஸ்ட் இதெல்லாமே வந்து நம்ம பே பண்ணால் தான் எக்ஸ்பென்ஸாக க்ளைம் பண்ண முடியும். அதே மாதிரி எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன் டு RPF, ESI, அப்ரூவ்டு கிராச்சுவிட்டி ஃபண்ட் இது மூணுமே ஆக்சுவலாக பே பண்ணியிருக்கணும். போனஸ் ஆர் கமிஷன் ஆக்சுவலாக பே பண்ணியிருக்கணும். இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் ஆக்சுவலாக பே பண்ணியிருக்கணும். ஃப்ரம் பார்த்தீங்கன்னா ICICI, IDBI எல்லாமே பப்ளிக் ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷனாக இருக்கணும். லீவ் என்கேஷ்மெண்ட் சேலரி எம்ப்ளாயர் பே பண்ணியிருக்கணும், ஆக்சுவலி பெய்டாக இருக்கணும். இந்தியன் ரயில்வேஸ், ரயில்வே அசட்ஸை யூஸ் பண்ணுறதுக்கு இந்தியன் ரயில்வேஸ்க்கு ஒரு அமௌண்ட் பே பண்ணுறோன்னா ஆக்சுவலி பெய்டாக இருக்கணும். இதெல்லாமே வந்து பேமெண்ட் பேசிஸில் இருக்கணும். அதே மாதிரி பேமெண்ட் எப்போனாலும் பண்ணிக்கலாமான்னு கேட்டால் இல்லை. டேட் ஆஃப் ஃபைலிங் ரிட்டன் டேட் இருக்குது, அந்த ரிட்டன் டேட்குள்ளே வந்து அதை வந்து நம்ம பே பண்ணியிருக்கணும். அப்படி பண்ணியிருந்தால் மட்டும்தான் இதெல்லாம் நம்ம டிசலவன்ஸ்லேருந்து தப்பிக்க முடியும், அலோவ் பண்ணிக்கலாம். இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் ரிசிப்ட் பேசிஸ். எப்போ நம்ம இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் நம்ம வர ரிசிப்டாக நம்ம லோன் கம்பெனியாக இருந்துச்சுன்னா ரிசிப்ட்டு, ஆர் எனிதர் கம்பெனியாக இருந்துச்சுன்னா பேமெண்ட் பேசிஸில் இருக்கணும். அதே மாதிரி டிலேடு பேமெண்ட் ஆஃப் டேக்ஸ் வந்து டேக்ஸ் கட்டின மாதிரி தான், ஸோ அதுவும் வந்து பேமெண்ட் பேசிஸாக இருக்கணும். அதே மாதிரி எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ்ங்கிறது சார்ஜஸ், ஃபீஸ் கிடையாது. அது எப்படினாலும் அலோவ் பண்ணிக்கலாம், என்ன பேசிஸ்னாலும் இருந்துக்கலாம். அடுத்து ப்ரீபேமெண்ட் சார்ஜஸ், இன்ட்ரெஸ்ட் ஆன் பேங்க் அது வந்து பேமெண்ட் பேசிஸாக இருக்கணும். அரியர்ஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து ஃப்ரெஷ் லோன், நமக்கு நிறைய அரியர்ஸ் ஆகிக்கிட்டே இருக்குது, அதனால் அதை ஃப்ரெஷ் லோனாக மாற்றிக்கிறது அதுவும் வந்து ஆக்சுவல் பேமெண்ட்டாக இருக்கணும். ஸோ வந்து பேமெண்ட் பேசிஸில் மட்டும்தான் அலோவ் பண்ண முடியும். சேல்ஸ் டேக்ஸ் டிஃபர்ட் ஸ்கீம் பேமெண்ட் பேசிஸு. சேல்ஸ் டேக்ஸ் கன்வெர்டட் இன்டு லோன், சேல்ஸ் டேக்ஸை கன்வெர்டட் இன்டு லோன்னா அதுவும் ஆக்சுவல் பேமெண்ட் தான். ஸோ அதுவும் வந்து ஆக்சுவலாக நம்ம இதில் வந்து அலோவ் பண்ணியிருக்கணும். பேமெண்ட் பேசிஸில் இருந்தால் அலோவ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் தான் வந்து செக்ஷன் 43B. முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கோங்க, மெர்கன்டைல் சிஸ்டம் கம்பெனி புக் ஃபாலோ பண்ணுற அசசிக்கு வந்து இந்த எக்ஸ்பென்சஸ் எல்லாம் வந்து அவர் வந்து ஆக்சுவலாக பே பண்ணால் மட்டும்தான் அதை எக்ஸ்பென்ஸாக க்ளைம் பண்ணிக்க முடியும். இதுதான் செக்ஷன் 43B. ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.